ஏற்காடு இடைத்தேர்தலில் போட்டியிட 20க்கும் மேற்பட்டோர் திமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்துள்ளனர். ஏற்காடு சட்டசபை தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ பெருமாள் கடந்த ஜூலை மாதம் காலமானதை அடுத்து அந்த தொகுதியில் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. இதையடுத்து திமுக சார்பில் போட்டியிடுபவர்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்திருந்தார். இதையடுத்து வியாழனன்று சேலம் மாவட்ட பொறுப்பாளர் சிவலிங்கம் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட திமுக அமைப்பு செயலாளர் கல்யாண சுந்தரத்திடம் விருப்ப மனுவை தாக்கல் செய்தனர். இவர்களுக்கான நேர்காணல் வெள்ளியன்று கட்சித் தலைவர் கருணாநிதி தலைமையில் நடக்கிறது. பின்னர் கட்சியின் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகிறது. ஏற்காடு சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலுக்காக தலைமை கழகத்தால் தலைவர் கலைஞரால் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு விருப்ப மனு கொடுப்பதற்காக ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட கழகத்தோர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த 20 பேரும் உரிய கட்டண தொகையை கட்டி நாளை காலை நேர்காணலிலே இருக்கும். அந்த நேர்காணலிலே தலைவர் கலைஞர் அவர்களும் பொதுச் செயலாளரும் எங்களுடைய கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி அவர்களும் நேர்காணலை சந்தித்து அதற்கு பின்னால் இந்த வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். திமுக தலைமை அலுவலகத்தில் வியாழனன்று நடந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கட்சி பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தனர்.